ம் ஆ ம் 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 என்ன மம்மி எப்பவும் எதையாவது ஒன்றை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. முடிஞ்சு போன வாழ்க்கையை பத்தி. என்ன மம்மி முடிஞ்சு போன வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. அதனால தான் அதை பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டேன். ஓஹோ அப்படியா? அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. எப்பவும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்காக? வாழ்க்கையை பத்தி தான். வாட்? என்ன வாழ்க்கை? ஏன் எப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறேன். ஷோ தெளிவா சொல்லுங்கம்மா, புரியவே மாட்டேங்குது. எவ்வளவோ கனவுகளோடும் ஆசைகளோடும் இங்க நான் வாழ வந்தேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. என் கனவெல்லாம் கனவாவே போயிடுச்சு. அதை பத்தி தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? என் தலையெழுத்து. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதையெல்லாம் நான் மறந்துடணும் போல இருக்கு. வேற என்ன பண்றது? சரி, இப்போ நீங்க என்னதான் சொல்றீங்க? உங்க கனவுகள் ஆசைகள் எல்லாம் அது என்ன அந்த அக்னிகுண்டத்துல எல்லாமே கருகிடும்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல. ஓ வாட் மம்மி, இதயத்தை கல்லாக்கிக்கிங்க. என்னவோ, சாரி மம்மி. பரவாயில்ல, அதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும்? எல்லாம் என் தலையெழுத்து. சரி விடு, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நீ சொல்ல வந்ததை சொல்லு. ஓகே மம்மி, கூல் கூல். என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னடா எப்ப பார்த்தாலும் போனோட தான் விளையாடிட்டு இருக்க? இத பத்தி உங்களுக்கு தெரியாதா? இதுல பாட்டு பாடிக்கலாம், டயலாக் பேசிக்கலாம், கேம்ஸ் இருக்கு, சேட்டிங் பண்ணலாம், பேசிக்கலாம். வாட்ஸ்அப் மாதிரி தான் இது கூட. டிவி கூட பார்க்கலாம், வீடியோ அனுப்பலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதோ இதுல பாருங்க மம்மி. சரி, ஒரு தடவை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ இவ்வளோ சிம்பிளா? பண்றேன் இருங்க. என் ஃபோன்லயே பண்றேன் இருங்க. டாடி ஃபோன் எடுக்க மாட்டார் மம்மி. இத பாருங்க, தங்கச்சி கிட்ட பேசுங்க. இப்ப ரிங் ஆகுது. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ. ஹாய் மம்மி. எப்பவும் சின்ன ஃபோனில் தானே பண்ணுவ, இப்போ திடீர்னு என்ன பெரிய ஃபோனில் பண்ணுற? அவன் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டானா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஹாய்மா, எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? நல்லா இருக்கம்மா. சரிம்மா, உனக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? ஐயோ, அம்மாவும் பொண்ணு ஒண்ணுதான். அப்பப்ப ஃபோன் பண்ணிட்டு இருமா. இவன் புது செல்லுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ என்னவோன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ண சொன்னேன். ஆமா, நீயும் மாப்பிளையும் ஊருக்கு வரலாம்ல? எங்கம்மா, அவருக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு லீவே கிடைக்காதான். பாத்தியாமா இவ ஆக்டிங்க? எல்லாம் போய் தான் சொல்றா மம்மி. சரி, நேரம் இருக்கும்போது ஒரு தடவை வாங்க. சரிம்மா, வரோம். என்னங்க நீங்க பேசுங்க. ஹாய் அத்தா. மாப்பிள்ளை. ஹாய் மாமா. ஹாய். மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தா. அத்தா கேக்குதா? நீங்க நல்லா இருக்கீங்களா? மச்சான் நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சமைக்கிறேன். ஓகே மம்மி, கட் பண்ணிடலாம். சரி.
பாத்தியா எப்படி பேசுனேன்னு? நல்லா இருக்குடா. எப்பவும் சின்ன போனை வச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க யோசிக்கவே மாட்டீங்க மம்மி. இத பத்தி டாடி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்னவோ சரிதான். வீட்ல எனக்கு ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்குடா. நான் சாப்பிடுவேன் மம்மி, சாப்பிடுவேன். சின்ன பசங்க மாதிரி சேஷ்டை பண்ணிட்டு இருக்கடா. பிரியா, என்னம்மா சடன் சர்ப்ரைஸ்? ஒரு நாள் முன்னாடி கூட சொல்ல மாட்டியா? நீ எப்பவும் இப்படித்தான். பரவாயில்ல. வாங்க மாப்ள. ஹாய் டாடி. ஹாய்மா. என்ன சர்ப்ரைஸா? வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வா. மாப்ள எப்படி இருக்கீங்க? ஹாய் மாப்பிள்ள. ஹாய் அத்தை. ஹாய். உள்ள வாங்க மாப்ள. மம்மி, உன் கையால கொஞ்சம் காஃபி தர சொல்றமா? எனக்கு லக்கேஜ் கொடுமா. வாங்குவாங்க. சரி. அத்தை, வாங்க மாப்ள. எனக்கும் கொஞ்சம் காஃபி வேணும். சரிங்க மாப்பிள்ள. ஹாய் அத்தை. இன்னும் காஃபி போடலையா? உங்க பொண்ணு இப்ப குளிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன வாங்கிட்டு வர சொன்ன? ஒரு 2 நிமிஷம் மாப்பிள்ள, நான் அனுப்புறேன். நீங்க கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன் அத்தை. நான் கொண்டு வரேன், நீங்க போங்க. பரவாயில்ல அத்தை, நான் வெயிட் பண்றேன். மாப்பிள்ள எடுத்துக்கங்க. தேங்க்யூ. பரவாயில்ல. யார் இவங்க? சரி, ஹாய் போடுங்க. இந்நேரத்துக்கு தூங்கி இருப்பா. காலையில லைன்ல வருவா. யார் இவரு? எனக்கு ஹாய் அனுப்பிச்சிருக்காரு. சரி. யாரும் பார்க்கல.
அத்தை நீங்க மாப்பிள்ளை நீங்க ஹாய்னு போட்டது நீங்க தானா? அது நான் வேணும்னு போடல. என் பையன் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். யாருன்னு பார்த்தேன். சாரி மாப்பிள்ளை. அதில் என்ன அத்தை, எனக்கு இல்லைனாலும் யாருக்கா இருந்தாலும் கனெக்ட் ஆகிருப்பீங்கல்ல. அப்படி இருக்கும்போது என் கூடவே இருக்கலாம்ல. என்னது, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு என் பொண்ணை கொடுத்துருக்கேன்ல, நான் கூட வேணுமா? ஏதோ தெரியாம நடந்ததுக்கு அந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? தப்பு மாப்பிள்ளை. ப்ளீஸ் நீங்க போங்க. மனசை மாத்திக்கிங்க ப்ளீஸ். அத்தை நில்லுங்க. என்ன அத்தை இவ்வளோ கிட்ட வந்துட்டு திரும்ப போறீங்களே? ஆக்சுவலி எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஆனா இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் யாராவது சும்மா இருப்பாங்களா? ப்ளீஸ் அத்தை வாங்க, வந்து என்ன கட்டி பிடிங்க. அத்தை அது இல்ல மாப்பிள்ளை, ப்ளீஸ். அத்தை வாங்க. வேண்டாம். வாங்க அத்தை ப்ளீஸ். அத்தை வாங்க அத்தை. மாப்பிள்ளை என்னது இது? அம்மா. வேண்டாம். என்னது இது? அது இல்லம்மா, மாப்பிள்ளை தான். சீச்சி, நீ இந்த மாதிரி ஆள் நான் நினைக்கவே இல்லம்மா. அப்பா அப்பா, என்னாச்சுமா? என்னப்பா இது? என்னம்மா? இது வீடா இல்ல வேற ஏதாவதா? என்ன நடந்துச்சு? அம்மாவும் இவரும் சேர்ந்து. ஜான்சி, என்ன இதெல்லாம்? ச்சே. நீ முதல்ல வெளியே போ. வெளியே போ. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. சீ. என்ன மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்க தான் ஹாய்னு போட்டாங்க. ச்சே. தப்பு பண்ணா யார் வாழ்க்கையா இருந்தாலும் இப்படிதான் தாறுமாறு ஆயிடும். மக்களே ஜாக்கிரதையா இருங்க.